என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சார்ஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். இந்த ரெண்டு டாபிக் தான் இன்னைக்கு பேச போறோம். சரிங்களா? சார்ஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னா செக்ஷன் 4 வந்து சார்ஜிங் செக்ஷன். Section 4 is the charging section under Income Tax Act 1961. நோட் பண்ணீங்க, சார்ஜிங் செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா டிஃபரெண்ட் ரேட்ஸ், அதாவது இண்டிவிஜுவலுக்கு, கம்பெனிக்கு, ஹச்யூஎஃப்க்கு, அதாவது டிஃப்ரெண்ட் இந்த பர்சனுக்கு என்னென்ன டாக்ஸஸ் அப்ளிகபிள், டு ஹூம் த சர்சார்ஜ் இஸ் அப்ளிகபிள், வாட் இஸ் மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு கால்குலேட், ஹவு டு கம்ப்யூட் the tax liability, everything comes under section 4. Section 4 law. இப்போ assessment year 21-22 னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நேத்து பார்த்துருக்கோம் நம்ம. Financial year, that is previous year னா என்ன? The previous yearல நான் ஏர்ன் பண்ற இன்கத்துக்கு it has to be assessed in the assessment year. Assessment year னா என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா the period of 12 months starting April 1st every year. This is what we call it as assessment year. இது கிளியரா நம்ம பார்த்துட்டோம். நம்ம செக்ஷன் 2ல நிறைய டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். அதுல பார்த்துட்டு இருக்கக்குள்ள இந்த ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம். அசஸ்மெண்ட் இயர், one should, those who are learning the income tax, they should be very clear on what is assessment year and what is the previous year, right? Previous year means the 12 months just preceding the assessment year. Assessment year க்கு முந்தைய வருடம், அதான் அதுலயே சொல்லியிருக்காங்க. அதாவது முந்தைய வருடம் ப்ரீவியஸ் இயர், நான் ப்ரீவியஸ் இயர்ல ஏர்ன் பண்ண இன்கத்து ஹேஸ் டு பி அசஸ்ட் இன் த அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த லாஸ்ட் 2020ல உள்ள பட்ஜெட்ல அவர் ஹானரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஹேஸ் கம் அவுட் வித் த நியூ ஸ்லாப் ரேட் சிஸ்டம். யாரெல்லாம் வந்து நிறைய அந்த டிடக்ஷன்ஸ் இல்லை, இந்த பிடித்தங்கள் இல்லை, இந்த வருமான வரி பிடித்தங்கள் இல்லை, நிறைய 80C இல்லை, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை, நிறைய எக்ஸம்டட் இன்கம்ஸ் இல்லை, எக்ஸம்டட் அலவன்சஸ் இல்லை. நான் வந்து ஒரு சாதாரணமா ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ள நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், இல்லை 15 லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்கேன். அப்படிங்குள்ள அவங்களுக்கு அதிகமான வந்து கடினம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ புதிய ஒரு வரி கொள்கை, அதாவது புதிய வரி கொள்கைன்னா அந்த நியூ புதிய வரி கொள்கைன்னு சொல்ல முடியாது, புதிய வரி அந்த விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ டாக்ஸ் ரேட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ இந்த அசஸ்மெண்ட் இயர் 21-22க்கு 2 different types of tax rates are applied based on that is அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஓல்டு டாக்ஸ் ரேட்ஸா இல்ல வந்து எதுல நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறீங்க. So it is the taxpayers option. It is taxpayers option to choose whether to go with the old one or to go with the new one. இப்போ அதான் நம்ம பார்க்க போறோம். ஓல்டு ஒன் என்ன சொல்லுது? ஓல்டு ஒன்ல ஒன்லி பிக் 3 slabs are available. 3 slabs என்னன்னா first 2.5 lakhs, first 2,50,000 rupees, there is no taxes. I'm talking about the old tax structure, right? Old tax structure, it is existing. அது எடுத்துட்டாங்களான்னு கிடையாது, நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது அசஸ்மெண்ட் இயர் 2021-22ல இருந்து வரவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. யூ கேன் எய்தர் சூஸ் கோ வித் த நியூ டாக்ஸ் ரேட்ஸ் ஆர் த ஓல்டு எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் ரேட்ஸ். எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் ரேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கறோங்க. என்னென்ன டாக்ஸ் ரேட்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2,50,000 rupees there is no tax at all. ஃபர்ஸ்ட் 2,50,000 rupeesக்கு டாக்ஸ் கிடையாது. 2,50,000 to 5 lakhs. Those who are earning 5 lakhs rupees, first 2,50,000 rupees, no taxes. The next 2,50,000 rupees, they supposed to pay 5%. 5% they have to pay, right? 5% means 5% on 2,50,000. First 2,50,000, no taxes. Then next 2,50,000 rupees, you have to pay 5%, which means 12,500 rupees you have to
right? 5% okay. If it is more than 10 lakhs, your income is more than 10 lakhs, between 5 lakhs to 10 lakhs, you have to pay 20% directly. 5% நேரா 20% போகும். 5 லட்ச ரூபா உள்ள வரைக்கும் உள்ளவங்க வந்து 5% இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருப்போம். 5 லட்ச ரூபாய் தாண்டிட்டுனா யூ ஹாவ் டு பே 5 லட்ச ரூபாய்க்கு மேல உள்ள வருமானத்துக்கு எல்லாத்துக்கும் 20% தான் கிடையாது. அதுதான் ஸ்லாப் சொல்லியிருக்காங்க. ஸ்லாப் வந்து அந்தந்த இன்கத்துக்கு எவ்வளவு வந்துச்சு. ஒரு 20 லட்ச ரூபா அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 லட்ச ரூபாய் கிடையாது, அடுத்த 2 லட்ச ரூபாய்க்கு 5%, அடுத்த 5 லட்ச ரூபாய். 5 lakhs to 10 lakhs 20%, 20%. அப்ப மோர் தென் 10 lakhs டைரக்டா 30%. 5, 20, 30 இதான் ஓல்டு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல. இண்டிவிஜுவலை பத்தி பேசிட்டு இருக்கேன் நான் கம்பெனியை பத்தி பேசல, அதை பத்தி அடுத்தது வருவோம். ஒரு இண்டிவிஜுவலை பத்தி பேசக்குள்ள, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனிநபரை பத்தி பேசக்குள்ள அவனுடைய எக்ஸிஸ்டிங், நான் இஃப் ஐ ஆப்ட் ஃபார் த எக்ஸிஸ்டிங் ஓல்டு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், ஐ ஹாவ் டு கோ வித் 5%, 20% and 30% respectively, right? சரிங்க, அப்படின்னா புதுசா இந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, எப்படி இது வந்து எல்லாருக்கும் வந்து சாதகமா இருக்க போகுது அப்படின்னா, இந்த நிறைய டிடக்ஷன்ஸ் இல்லை, அலவன்சஸ் தான் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஹவுஸ் லோன் கிடையாது, எனக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இல்லை, நான் ஒரு சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ், அவங்கள தான் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த நியூ டாக்ஸ் ரேட்ஸ் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2,50,000 rupees நோ டாக்ஸஸ், லைக் எக்ஸிஸ்டிங்ல எப்படி இருந்துச்சோ, இந்த பழைய டாக்ஸ் ரேட்ஸ் எப்படி இருந்தோ அதே தான். ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல ஃபர்ஸ்ட் 2,50,000 rupees நோ டாக்ஸஸ். நெக்ஸ்ட் 2 lakh சேம் இஸ் ஹியர் ஆல்சோ 5%. இப்போ அடுத்தது தேர்ட் ஸ்லாப், அங்க வந்து தேர்ட் ஸ்லாப் 5 to 10, 20%. இந்த புதுசுல வந்து என்னன்னா 5 to 7.5, 5 to 7.5 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10%. 7.5 lakhs to 10 lakhs 15%. 10 lakhs to 12.5 lakhs என்ன சொல்லியிருக்காங்க 20%. 12,50,000 to 15 lakhs 25%. இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்லாப். இஃப் யுவர் இன்கம் இஸ் மோர் தேன் 15 lakhs டைரக்ட்லி 30%. இவ்வளவு பெருசா நிறைய கொஞ்சம் கொஞ்சமா வந்து உனக்கு இன்கத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்கு. ஆனா ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, இந்த நியூ டாக்ஸ் ரேட்ஸ் நீங்க வந்து ஆப் பண்ணீங்கன்னா, இஃப் யூ சூஸ் த நியூ டாக்ஸ் ரேட்ஸ், யூ ஆர் நாட் அலவுட் டு என்ஜாய் த 80C பெனிஃபிட்ஸ். 80C பெனிஃபிட்ஸ்னா நிறைய டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். இன்சூரன்ஸ் பிரீமியமா இருக்கட்டும், மெடிக்கல் இன்சூரன்ஸா இருக்கட்டும், இல்லை நிறைய நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், இல்லை ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதா இருக்கட்டும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இதை போல நிறைய விஷயங்கள் இந்த பேமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. எதுல? அந்த புது ஸ்கீம்ல. நான் அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், 80Cல நிறைய 1,50,000 ரூபாய்க்கு எனக்கு இருக்கு, நான் ஹோம் லோன் இருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், ஃபார் யூ ஓல்டு எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் இஸ் மோர் பெனிஃபிஷியல் ரேதர் தேன் த நியூ ஒன். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். Let us go. Let me share the screen also. Charge of income tax. Section 4 of Income Tax Act 1961 is a charging section which provides that tax shall be charged at the rates prescribed for the year by Annual Finance Act or the Income Tax Act 1961 or both. The charge is on every person. The charge யார் மேல வருவிக்கிறது? Every person. நேத்து நம்ம பார்த்தோம், yesterday we have seen the definition of person. Income Tax Act la person ஆயிரு. Person may be the individual, person may be the company, person may be the local authority, person may be the Hindu undivided family, person may be the partnership firm, person may be the body of individuals, person may be a association of persons. எல்லாத்தையும் நேத்து பார்த்தோம் இல்லைங்களா?
அது தரவா இருக்கணும். பர்சன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு நல்லா இந்த பர்சன் அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட் அந்த இன்கம் டாக்ஸ்ல எப்போலாம் யூஸ் பண்றாங்களோ நீங்க வந்து அந்த பர்சன் அப்படிங்கிற ஒரு தனி நபரை குறிக்கிறது கிடையாது. It is an inclusive definition. It includes association of persons, body of individuals, Hindu undivided family, partnership firm, company, local authority, any juridical person. So many things comes under that person, right? எல்லாம் தெரிஞ்சதுதான் உங்களுக்கு. Tax is chargeable on the total income earned during the previous year, not the assessment year. புரியுங்களா சொல்றது? இப்ப ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா என்ன? இப்ப நடந்துட்டு இருக்கிறது ஃபைனான்சியல் இயர். எந்த ஃபைனான்சியல் நடந்துட்டு இருக்கு இப்போ? இப்போ என்ன? ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட். 1st April 2020 to 31st March 2021. This is the current year. Okay. So whatever the income you earned in this period has to be assessed in, that is 21-22. 21-22 means what? April 1, 2021 to 31st March 2022. அதுதான் அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லுவோம். சரிங்களா? Tax shall be levied in accordance with subject to the various provisions contained in the Act. This is the very, very important section. Okay, so everyone should take utmost care on this section. Section 4 is the charging section, right? Right. Income tax is to be charged at the rate fixed for the year by the Annual Finance Act. Income tax எவ்வளவு சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியரா கொடுத்திருக்காங்க. Section 2 of the Finance Act 2020 read with the part 1 of first schedule to the Finance Act 2026 to specify the rates at which the income tax is to be levied on the income chargeable to tax for the assessment year 2021. Part 2 lays down the rate at which tax to be deducted at source. First என்ன சொல்றது? எவ்வளவு சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. யாரெல்லாம் பேமெண்ட் பண்றீங்க? ரெண்டாவது பார்ட் என்ன சொல்லியிருக்கு? யாரெல்லாம் பேமெண்ட் பண்றீங்களோ நீங்க வந்து இந்த இன்கம் டாக்ஸ் டிடக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணுங்க. அதான் டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. TDS, T டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ்னா எந்த வழியா பணம் வருமோ அங்கேயே அவங்க பணத்தை டிடக்ட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரர் ப்ரோக்ராம் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய பணம் வருதுன்னா ஒரு சோர்ஸ் வருதுன்னா அங்க என்ன செய்வாங்க? பேங்க்லேயே சரி, if they are paying the interest, they will deduct a certain percentage of taxes from your interest accrued. The remaining will be paid to you. Please do understand, right? Part 3 என்ன சொல்லுது? First part 1 சொல்லிட்டோம், என்னென்ன டாக்ஸ் ரேட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். Part 2 என்ன சொல்லியிருக்கோம் இந்த செக்ஷன்ல? Part 2 TDS அப்படிங்கிற அதுக்கு என்னென்ன ரேட்ஸ், நீங்க சோர்ஸ்ல நீங்க பணம் கொடுக்கக்குள்ள யாருக்காச்சும் நீங்க பணம் கொடுக்குறீங்க அப்பயே நீங்க எவ்வளவு கழிச்சுட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. பார்ட் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, பார்ட் 3 lays down the rates for charging income tax in certain cases. அட்வான்ஸ் டாக்ஸஸ் பத்தி பேசுது. அட்வான்ஸ் டாக்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வருஷம் வந்து சேலரிஸ் வருது, அது இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு இன்கம் வருது அப்படின்னா அட்வான்ஸ் டாக்ஸஸ் பே பண்றதுக்கு பத்தி அதை பத்தி சொல்லுது. என்னென்ன ரேட்ஸ்ல நீங்க அட்வான்ஸ் டாக்ஸ் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரிங்களா? இப்ப நம்ம போய் பார்க்க போறது என்னன்னா இண்டிவிஜுவலுக்கு என்ன ரேட்ஸ்ன்னு பார்ப்போம். புரியுங்க? நல்லா யோசிச்சுங்க. இங்க ஸ்லாப் ரேட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் த அசஸ்மெண்ட். நல்லா என்ன போட்டிருக்கு பாருங்க, முக்கியமானது நம்ம சொல்லுங்க. ப்ளீஸ் லுக் அட் த ஸ்கிரீன். அசஸ்மெண்ட் இயர் 21-22. இப்போ சொல்லுங்க, அசஸ்மெண்ட் இயர் 21-22னா எதுல ஆரம்பிக்கு எதுல முடியும் சொல்லுங்க பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ அசஸ்மெண்ட் இயர் என்ன சொல்லிட்டோம், ப்ரீவியஸ் இயர் என்ன, இது ரெஸ்பெக்டிவ் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் என்ன, அசஸ்மெண்ட் இயர் 21-22ன்னு சொல்லிட்டோம். இண்டிவிஜுவல் யாரா இருக்கலாம் இதுக்கு அப்ளிகபிள் பார்க்கக்குள்ள இண்டிவிஜுவல்
Hindu undivided family, association of persons, body of individuals, artificial juridical person அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்க, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இவங்களுக்கு என்னென்ன ரேட்ஸ்ல இன்கம் டேக்ஸ்ல சார்ஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? வேர் த டோட்டல் இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 2,50,000 rupees. உங்களுடைய ஆண்டு வருமானம், இந்த வருமானங்கிறது மாத வருமானம் கிடையாது. உங்களுடைய நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஆண்டு வருமானம் அந்த முந்தைய வருடத்துல முந்தைய ஆண்டுல அந்த ப்ரீவியஸ் இயர்ல உங்களுடைய இன்கம் 2,50,000 ரூபாய் தான் அப்படின்னா நீங்க வரி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? வரி மட்டும் செலுத்தனா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா சார்? Sir, there is no need. If your income is under the level of 2,50,000 rupees, so no need to file the income tax return to, right? அடுத்தது, where the total income exceeds 2,50,000 rupees but does not exceed 5 lakhs rupees. In that case, 5% of the amount. நல்லா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாப் நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாப் இதுதான் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர். எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ல 2,50,000 nil, 2,50,000 to 5 lakhs. 5% of the amount by which the total income exceeds 2,50,000. 5 lakhsக்கு மேல கிடையாது 5%. அந்த 2,50,000 மேல இருந்து 5 லட்சம் ரூபாய்க்குள்ள எவ்வளவு இருக்கு? 2,50,000 இருக்கு. அதுல 5% வந்துச்சுன்னா 12,500 rupees வரும். சரிங்களா? அடுத்தது ஸ்லாப். நெக்ஸ்ட் ஸ்லாப் என்னன்னா where the total income exceeds 5 lakhs but does not exceed 10 lakhs. In that case, directly from 5% to directly 20% will be charged on the total income exceeds 5 lakhs. இப்போ வந்து அதுல ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்துடும். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு 12,500 rupees, அதாவது 2,50,000 5 வரைக்கும் உள்ள அந்த 2.5 5%. அதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இந்த 5 10 lakhs உள்ள அந்த 5 lakhs இன்கத்துக்கு 20%. அப்போ வந்து 1,12,000 10 லட்சம் ரூபாய் நீ சம்பாரிச்சுன்னா யூ ஹாவ் டு பே 1,12,500. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல if where the total income exceeds 10 lakhs rupees. Total income exceeds 10 lakhs rupees. In that case, என்ன அப்படின்னா directly 30%. Directly 30%. இதான் வந்து existing old structure. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்தது it is to be noted. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே நல்லா கவனிச்சிங்க. நோட் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் புரியுங்களா சொல்றது? நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? It is to be noted that for a senior citizen being a resident individual who is of the 60 years but not more than 80 years at any time during the previous year, and the previous year he has attained the age of attained the age means he has completed the age of 60 முடிஞ்சிருச்சு. 60 years 60 வந்து 59 வயது முடிஞ்சிச்சு, 60வது வயதுல ஆரம்பிக்குது அப்படின்னா you are not considered as a senior citizen. You have to complete 60 years. Okay, so 60 yearsனா 60th birthday முடிஞ்சிட்டுனா next dayல இருந்து நீ வந்து you will be considered as a senior citizen, but not more than 80 yearsல உள்ளவங்களுக்கு வந்து senior citizen சொல்லுவோம். அவங்களுக்கு இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் சாதாரண ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு தனிநபருக்கு வந்து 2,50,000 ரூபாய். இந்த சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 50,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது என்ன சொல்றோம் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அப்ப பேசிக் எக்ஸம்டல் லிமிட் பிகம் 3 lakhs அப் டு 3 lakhs வரைக்கும் அவங்களுக்கு அந்த சீனியர் சிட்டிசனுக்கு எந்த ஒரு அதாவது டாக்ஸஸும் கிடையாது. ஃபர்தர் என்ன சொல்லுங்க, ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் அந்த ஆஃப் த ஏஜ் ஆஃப் 80 years அண்ட் மோர், 60 வயசுக்கு மேல உள்ளவங்க நம்ம சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம். 60ல இருந்து 80 வயசுக்குள்ள
80 வயசு முடிஞ்சிருச்சு, 80 வயசுக்கு மேல 80 இயர்ஸ் ஆர் மோர் அவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஆர் வெரி சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம். சரிங்களா? அவங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் குடுத்திருக்கு. அப் டூ 5 லேக்ஸ் வரைக்கும் there is no tax for you. அப் டு 5 லேக். தி பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்ங்கிறது ஒரு சாதாரண தனிநபருக்கு 2,50,000 வரைக்கும் எந்த வரியும் கிடையாது. இதே நீ சீனியர் சிட்டிசனா இருந்தா 3 லட்சம் ரூபாய். வெரி சீனியர் சிட்டிசன் இப்ப 3 புரிஞ்சுக்கணும். வெரி சீனியர் சிட்டிசன் என்ன? 80 வயதிற்கு மேல உள்ளவங்க வெரி சீனியர் சிட்டிசன். அவங்களுக்கு therefore the tax slabs for these assessees சீனியர் சிட்டிசனுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க நல்லா பாருங்க. First 3 lakhs nil where the total income exceeds 3 lakhs but does not exceed 5 lakhs. அந்த நம்ம தனிநபருக்கு சொல்லக்குள்ள 2 லட்சம் ரூபாய்க்கு சொல்லுவோம். இங்க 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நெல். 3 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய்க்குள்ள அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு நெக்ஸ்ட் ஸ்லாப் பார்க்கணும். அப்படி முதல் படியில 3 லட்சம் ரூபாய் அது ஒண்ணும் கிடையாது. என்னுடைய சம்பளம் வந்து 5 லட்சம் ரூபாய்ங்க. நான் எவ்வளவு கட்டணும் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய்க்கு 5% கிடையாது. முதல் 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து எந்த ஒரு வரியும் கிடையாது. அடுத்த 2 லட்சம் ரூபாய் மொத்தமா சம்பாதிச்சது 5 லட்சம் ரூபாய். முதல் 3 லட்சம் ரூபாய்க்கு நான் சீனியர் சிட்டிசன் நானு. அதுல முதல் 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. அடுத்த 3 லட்சம் ரூபாய்க்கு அப்படிங்கக்குள்ள 5%. எதுல? அடுத்த 2 லட்சம் ரூபாயில. 2 லட்சம் ரூபாயில வந்து 5% எவ்வளவு? 10,000 rupees. அப்ப அதுக்கப்புறம் உள்ளது எல்லாருக்கும் காமனா இருக்கிறது 5 lakhs to 10 lakhs வந்து 20%. Where the total income exceeds 10 lakhs and directly 30%. Okay. Let us see the very senior citizen பார்த்துருவோம். சூப்பர் சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம். அவங்களையும் பார்த்துவோம். Where the total income does not exceed 5 lakhs. 5 lakhs வரைக்கும் அவங்களுக்கு exemption limit. 5 lakhs வரைக்கும் exemption limit. அவங்களுக்கு there is no taxes. ஆனா ஒரு விஷயம் அவங்க 5% tax கிடையாது. டைரக்டா where the total income exceeds 5 lakhs but does not exceed 10 lakhs, 20% of the amount by which the total income exceeds 5 lakhs. Directly 20%. 5%ங்கிறதே கிடையாது அவங்களுக்கு. சரிங்க? where the total income exceeds 10 lakhs. 10 lakhsக்கு மேல போனா அப்ப என்ன செய்யணும்? 30%. இப்ப நம்ம பார்த்துட்டோம் தனி நபருக்கு பார்த்துட்டோம். எல்லாமே நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஓல்டு டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். எக்ஸிஸ்டிங் இப்ப நடைமுறையில உள்ள டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். இப்ப இதை நாங்க ஆப் பண்றோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு. நிறைய அதாவது எக்ஸம்டட் வரி விலக்கு பெற முடியும். வரி பிடித்தத்துக்கு நீ வந்து எலிஜிபிள். ஆனா இந்த இதெல்லாம் நான் வந்து இல்லை, எனக்கு வரி பிடித்தமோ இல்லை வரி சலுகையோ வேற எதுவுமே இல்லை எனக்கு அப்படிங்குள்ள நீங்க யூ கேன் ஆப்ட் ஃபார் த நியூ டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். புரியுங்களா? இப்போ கிளாரிஃபிகேஷன் இப்போ நிறைய பிரச்சனை வருது. இல்லை 59 வயசுல என்ன செய்யறாங்க, நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நான் சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு கிளைம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ஒரு ஒரு கேஸ் லாஸ் இருக்கு. கேஸ் லால வந்து என்ன சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண முடியும் சீனியர் சிட்டிசன்னா, இந்த ரெசிடென்ட் இங்க நல்லா பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். தேர்ஃபோர் இதுதான் வந்து ஒரு கோர்ட் கேஸ் ஆகி அதுல வந்து தீர்ப்பு கொடுத்தது. என்ன சொல்லியிருக்காங்க, தேர்ஃபோர் a resident individual whose 60th birthday falls on 1st April 2021 would be treated as having attained the age. 60th birthday. First birthday, second birthday ஆரம்பிக்கணும்ல. அப்ப 60th birthday முன்னா அது வந்து 60 வயசு முடிஞ்சிருச்சு. 60 வயசு முடிஞ்சு you have completed the you have attained the age of 60 years. 60 years has been completed and would be eligible for higher basic exemption limit of 3 lakhs in computing his tax liability for the assessment year 21-20. அதே போல 88th birthday முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த 5 lakhs அதுவும் சொல்லியிருக்காங்க. படிங்க என்ன சொல்லியிருக்காங்க. இங்க பார்க்கக்குள்ள resident individual whose 80th birthday falls on 1st April 2021 would be treated as having attained
the age of 80 years in the previous year 2021 and would be eligible for higher basic education exemption limit of 5 lakhs. They are exempted, right? நல்லா பாருங்க, அடுத்ததுக்கு வருவோம். இதுதாங்க, இதுதான் புது செக்ஷன் இந்த வருஷம் கொண்டு வந்தது. As per section 100 BAC, individuals and HUF அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Individuals and HUFs have the option to pay the tax in their respect their total income other than income chargeable to tax at special rates at following concessional rates. இதெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த கன்செஷனல் ரேட்ஸ்ங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. They have introduced the concessional rates. If they do not avail, கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க, நீங்க கன்செஷனல் ரேட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம், ஆனா நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இஃப் எதெல்லாம் நீ பண்ணலன்னா அந்த கன்செஷனல் ரேட் கிடைக்கும். If they do not avail certain exemptions, deductions like leave travel concession LTC, leave travel concession. லீவ் டிராவல் கன்செஷன்னா என்ன? லீவ் டிராவல் கன்செஷன்னா நீ வந்து ஒரு ஏதோ ஒரு நிறுவனத்தில் பண்ணக்குள்ள அவங்க வந்து நீ வந்து இந்தியாவை ஒரு டிராவல் போகிற, ஒரு லீவ் ஒரு 10 days ஃபார் ரெஃப்ரெஷ்மெண்ட், யூ ஆர் டேக்கிங் லீவ் அண்ட் கோ ஆன் தட் லாங் டிராவல். அப்போ வந்து அதுக்கு பேர் தான் லீவ் டிராவல்னு சொல்லுவோம். அதில் கன்செஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு பிளாக்னு சொல்லிட்டு 4 yearsன்னு சொல்லுவோம். 4 yearsல நான் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த இந்தியா ஃபுல்லாக சுற்றி இருக்கேன், இல்லை ஃபாரின் ட்ராவல் போயிருக்கேன், அப்படி இது இந்தியாவில் உள்ளது மட்டும் நான் ஃபுல்லாக சுற்றி இருக்கேன், ஒரு 2 லட்ச ரூபா செலவாயிருக்கு அப்படின்னா, அந்த 4 yearsல நீ 4 years நீ போயிருக்க, நீ ரெகுலராக போயிட்டு இருக்க, அந்த 4 yearsல 2 yearsல நீ எவ்வளோ செலவு பண்ணியிருந்தாலும் அந்த 2 yearsல உள்ளது எல்டிசி, லீவ் ட்ராவல், அதோட எக்ஸ்பென்சஸ் ஹேஸ் பின் ஸ்பெண்ட் ஃபார் யூ ஃபார் the 2 years in the block of 4 years are exempted. அது இந்த புதிய அந்த கன்செஷனல் ரேட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லிட்டு ஒரு 50,000 இருக்கு இந்த எக்ஸிஸ்டிங்ல. 50,000 ரூபாய் உன்னுடைய வருமானத்திலிருந்து நீங்க கழிச்சுக்கலாம், பிடித்தம் செய்யலாம். அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். எதுல இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஆனா if you choose the concessional rates in the new tax rates, you cannot avail the leave travel concession LTC benefits. Any allowances, you won't get any allowances. Nearly about 60 to 70 allowances you are not going to get. No exemption is allowed to you. Only you can get only there is employer contribution to the PF, the pension scheme. Employer contribution to the pension scheme that you may enjoy in this new scheme, but the remaining all the allowances, remaining all the benefits which were there in the existing or old tax structure, that you won't enjoy in the new tax, new concessional rates of taxation, right? போல என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதாங்க புதுசு. நல்லா பாத்துங்க, இதான் திஸ் இஸ் த கன்செஷனல் ரேட்ஸ். கன்செஷனல் ரேட்ஸ் அப்படின்னா இதுல வந்து நான் வந்து இதை யூஸ் பண்ண போறது கிடையாது. இந்த ஓல்டு டாக்ஸ் சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்ண போக கிடையாது. ஐ எம் நாட் கோயிங் டு ஃபாலோ த ஓல்டு அண்ட் எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு என்ஜாய் எனி தட் இஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் 80C ஆர் எனி தட் இஸ் எக்ஸம்டட் அலவன்சஸ், எனி எக்ஸம்டட் இன்கம்ஸ். So I go for opting the concessional rates, right? Concessional rates up to 2,50,000 rupees, no rate. From 2,50,000 to it is applicable to only to whom it is applicable. Whether the company can enjoy these concessional rates, no. Whether the partnership firm can enjoy no. Who can enjoy? Only individuals and HUF. HUF means Hindu undivided families. Okay. இப்போ வந்து எத்தனை அதுல வந்து மொத்தமே வந்து
5%, 20%, 30% இதெல்லாம் முடிச்சிட்டான். மூணு விகிதாச்சாரம் தான் கொடுத்தான். ஆனா இங்க எல்லாத்தையும் பிரிச்சு அந்த வரியை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்துட்டு அந்த இன்கம் ஃபர்ஸ்ட் 2,50,000க்கு நில் 2,50,000 to 5 lakhs 5%. 5 lakh 1 to 7,50,000 10%. 7,50,000 1 to 10 lakhs 15%. 10 lakh 1 to 2,50,000 20%. 2 lakh 50,000 1 to 15 lakh 25%. And finally, if your income is more than 15 lakhs and does not have any investment, and you're supposed to pay 30%, right? இப்போ புரியுதுங்களா? இதுதான் வந்து நியூ டேக்ஸ். So let us have the illustration. Try பண்ணலாம் நீங்க. You just try. Individual exercising under section BAC are not liable to alternate minimum tax. Illustration 1 பாருங்க. You can try. Mr. X has a total income of 12 lakhs in the previous year 2021. ரெடியா இருங்க. என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க இந்த சம்ல. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் நீங்க வந்து how you are, that is understanding the problems. அதான் முக்கியமான விஷயம். Mr. X has the total income of 12 lakhs for previous year 2021, right? Comprising of income from house property and interest on fixed deposits. Compute his tax liability for the assessment year 21-22, assuming his age is 45 years, 63 years, 82 days. 82 years கொடுக்கிறது போல 82 days கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 45 years சொல்லக்குள்ள அவங்க சீனியர் சிட்டிசன் கிடையாது, அவங்க ஒரு சாதாரண இண்டிவிஜுவல். அவங்களுக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ அவங்களோட இன்கம் எவ்வளோ மொத்தம் நம்ம சொல்லிட்டோம். எக்ஸுங்கிறவங்க வந்து 12 லட்ச ரூபா இன்கம். First computation of the tax liability. First computation of tax liability. First 2,50,000க்கு nil. Next 2,50,000 1 to நல்லா புரிஞ்சுக்கணும். டைரக்டா இருக்கிற இன்கத்திலிருந்து இதை 5% போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் 2,50,000 வரைக்கும் கிடையாது. நெக்ஸ்ட் 2,50,000 1 to 5 lakhs. 5% has to be done. You have to calculate 5%. That is 12,500. Next 5 lakh 1 to 10 lakhs 20%. Okay. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? மொத்தம் 12 லட்ச ரூபா. 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணியாச்சு. மீதி 2 லட்ச ரூபா இருக்கு. 12 lakh minus 10 lakhs 30% on 20%, 22 lakhs 60,000. The total tax comes 1,72,500. And higher health and education chase, it is applicable on all. It is a tax on tax. 4% on the tax calculated. 4%. So 1,72,500 into 4%, 6,900 rupees. இது வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு போட்டோம். இந்த வருடத்துல அவன் வந்து அசஸ்மெண்ட் இயர் 21-22ல அவனுடைய இது என்னது, அவனுடைய இன்கத்துக்கு எவ்வளவு பே பண்ணிருக்கணும்? அவன் 1,79,400 rupees has to pay. சரிங்களா? அடுத்தது சரி, 45 இயர்ஸ்க்கு நம்ம பார்த்துட்டோம் சார். 63 இயர்ஸ்க்கு நீங்க போடுங்க. 63 இயர்ஸ்க்கு என்ன அர்த்தம்? 63 இயர்ஸ்னா he has attained the senior citizenship. சீனியர் சிட்டிசனுக்கு என்ன பார்த்தோம் நம்ம? ஃபர்ஸ்ட் 3 lakhs வரைக்கும் இது கிடையாது. நீங்க போடுங்க. போட்டு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கொஞ்சம் மேக் இட் ஃபாஸ்ட்.
April to March தான். ரைட், அடுத்தது இண்டிவிஜுவல்ஸ். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் போடுங்க. இப்போ இல்லஸ்ட்ரேஷன்ல இப்போ the case Mr. X is the age of 63 years. அப்ப போடுங்க. அப்ப என்ன செய்ய போறீங்க? போட்டு மேக் இட் ஃபாஸ்ட். என்ன ஆன்சர் வருதுன்னு போடுங்க. டக்கு 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 போடுங்க. Up to 3 lakhs, no taxes. 3 lakhs to 5 lakhs, 5%. 5 lakh to 10 lakh, 20%. More than 10 lakhs, 30%. எனக்கு what is the tax? You have to calculate the tax. பவித்ரா சொல்லியிருக்காங்க 3 lakhs, up to 3 lakhs சொல்லிட்டு. Make it fast, Pavitra. Okay. Let's move on. Okay, now it is the case of 63 years. I don't want to let you wait. See here, first 3 lakhs nil. Second is, third one is 60,000. Total tax is 1,70,000. Then you have to pay the health and education cess at 4% on the tax. 1,70,000 into 4%, 6,800. Total tax you supposed to pay is 1,76,800, right? Then computation of third case. Third case is 82 years. 82 years. 82 years na போடுங்க. 82 years na very senior citizen. Very senior citizen. Very senior citizen எப்படி போனீங்க இப்போ? First 5 lakhs, no taxes. 5 lakh 1, see here. 5 lakh 1 to 10 lakh, 20%. Then 2 lakh minus next 2 lakhs, 60,000, 1,60,000 rupees. Then cess is 4%, total comes 1,66,400, right? Okay, individuals are very clear now. Individuals have 3 categories. One is normal, second one is senior citizen, third one is super senior citizen or very senior citizen. Okay, individual is concerned, you are very clear on what is the rate. Okay, let us go ahead with the next one. If the assessee is the firm, if the assessee is the individual, we know the tax rates. We have the old tax rates, we have the new tax rates. Okay, now here, if it is the partnership firm or LLP, limited liability partnership, directly the flat rate of 30%. Please keep it in mind. Keep it in your mind. Flat 30%. There is no slab rates for the LLP. Right? நல்லா புரிஞ்சுங்க, எழுதி வச்சுங்க. firm and LLP. LLP என்ன? Limited liability partnership. சரிங்களா? அடுத்த local authority வேற ஏதாவது இருந்தா, local authority சீதா directly 30%, right? Let us come to the next one, a very interesting one. Cooperative societies. Cooperative societyங்கிறது ஒரு சின்ன நம்ம நிறைய cooperative society பார்த்திருப்போம். Where the total income அவங்களுக்கு ஸ்லாப் கொடுத்திருக்காங்க. Total income does not exceed 10,000க்கு மேல இல்ல.
10,000க்கு தான் 10,000 வரைக்கும் தான் எனக்கு இன்கமே. டஸ் நாட் எக்ஸீட். அப் டு 10,000 வரைக்கும் நீங்க 10% டோட்டல் இன்கம். வேர் த டோட்டல் இன்கம் எக்ஸீட் 10,000 பட் டஸ் நாட் எக்ஸீட் 20,000. அப்போ வந்து அதுக்கு அடுத்தது ஸ்லாப் 20%. ஃபர்ஸ்ட் 10,000 ரூபாய் வரைக்கும் 10%, அடுத்த 10,000 ரூபாய்க்கு 20%, அடுத்தது the total income exceeds 20,000 directly 30%. ஆக்சுவலி இப்போ 20,000 வரைக்கும் உள்ளவங்க சின்ன சின்ன அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு தான் கன்செஷனல் ரேட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க செஞ்சாங்க. 20,000க்கு மேல வந்தாலே டைரக்டா 30%. அதுக்கு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளவு, ஃபர்ஸ்ட்டுக்கு எவ்வளவு, ஃபர்ஸ்ட் 10,000 10%, நெக்ஸ்ட் 10,000 20%, அப்புறம் மோர் தென் 20,000 directly 30%, right? And note, the cooperative society, the resident in India can opt for a concessional rate of taxation at 25.168%, that is 22% plus surcharge 10% plus health education chase 4% directly under section 150. அதுக்கு அல்ல அப்படின்னா இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில இதையும் ஃபாலோ பண்ணலாம். they can opt for directly 115BAD ஒரு செக்ஷன் இருக்கு. அதை சொல்லிருக்காங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டி can opt for this also directly 25.168 concessional rate. டைரக்ட்லி நீங்க வந்து ஸ்லாப்ல போகணும். ஃபர்ஸ்ட் 10,000க்கு வந்து 10%, ரெண்டாவது 10,000க்கு வந்து 20%, நெக்ஸ்ட் மோர் தென் 20,000 rupees இன்கமா இருந்ததுன்னா 30% சொல்ல தேவையில்லை. டைரக்ட்லி யூ கேன் டைரக்ட்லி புட் 25.168% போட்டு நீங்க டேக்ஸ் பே பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். சரிங்களா? In respect of total income computed without giving effect of deduction under section 10AA. ஆனா அதுலயும் ஒரு மைனஸ். கன்செஷனல் ரேட் நீ எடுக்கிறீன்னா அதுல ஏதோ ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ வந்து சில விஷயங்கள் டிடக்ஷன் இந்த பிடித்தங்கள் இந்த 10AA வர எக்ஸம்ஷன் கிடைக்காது, 32AD கிடைக்காது, 35AD இந்த செக்ஷன்ல உள்ள எக்ஸம்ஷன்ஸ் டிடக்ஷன்ஸ் இது எல்லாமே கிடைக்காது. இதை நீ யூஸ் பண்ண. If you go with the section 115BAD and availing the concessional rate for the cooperative society, you cannot avail the exemptions and deductions under section 10AA, 32AD, 35AD, 35CCC, additional depreciation under section 32. இதெல்லாம் முடியாது. சரிங்களா? அது செட் ஆஃப் லாஸ் முடியாது. நிறைய விஷயங்கள் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட் minimum tax under section 115JC would not be applicable to the cooperative society opting for 115BAD applicable பண்றவங்களுக்கு ஆப்ட் பண்றவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. If you go for concessional rates, you have to sacrifice the deductions, exemptions, etc. Okay? இப்போ பார்த்துட்டோம், என்ன பார்த்தோம்? இண்டிவிஜுவல் பார்த்தோம், ஃபேம் பார்த்தோம். ஃபேமில் என்ன ரேட் சொன்னோம்? 30% சொன்னோம். அடுத்து டைரக்டர் லோக்கல் அத்தாரிட்டினா 30% சொன்னோம். இதுக்கப்புறம் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டில சொன்னோம் 3 ரேட் இருக்கு, 10%, 20%, 30% சொன்னோம். முதல் 10,000க்கு 10%, அடுத்த 10,000க்கு 20%, அது 20,000க்கு மேல இருந்துச்சுன்னா 30% சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்ப அடுத்த கட்டத்துக்கு போறோம். என்ன அப்படின்னா கம்பெனி இன் கேஸ் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனி. இன் கேஸ் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனி இதுல முன்னதான் அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. அது ப்ரீவியஸ் இயர் 2018-19 அந்த ப்ரீவியஸ் இயர்ல, அந்த ஃபைனான்சியல் இயர்ல உங்களுடைய கிராஸ் ரெசிட்ஸோ இல்ல உங்களுடைய டேர்ன் ஓவரோ டொமஸ்டிக் கம்பெனி சொல்லியிருக்கோம். டொமஸ்டிக் கம்பெனி நேற்று கிளியரா சொன்னோம். டொமஸ்டிக் கம்பெனின்னா என்ன வரணும்? அதாவது இட் இஸ் இந்தியன் கம்பெனி ஒன்னு சொன்னோம். அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் வந்து வெதர் they have made any arrangements for declaring the dividend and payment of the dividend in India. ஏதாவது கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் வந்து பேமெண்ட் அந்த டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி அந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றான், பேமெண்ட் பண்றான் இந்தியாவில் அப்படின்னா தட் ஆல்சோ கன்சிடர் ஆஸ் ஏ டொமஸ்டிக் கம்பெனின்னு சொல்லியிருக்கோம். இந்த டொமஸ்டிக் ஃபாரின் கம்பெனின்னா சொல்லியிருக்கோம், those companies are not other than the domestic company. டொமஸ்டிக் கம்பெனி எதெல்லாம் இல்லையோ அது எல்லாமே ஃபாரின் கம்பெனிஸ் நம்ம கிளியரா சொல்லியிருக்கோம். அந்த டெஃபினேஷன் நேற்று படிச்சோம். சரிங்களா?
இப்போ கம்பெனியில என்ன ரேட்ஸ் ஆஃப் டேக்ஸ் யாருன்னு படிக்கிறோம். இப்போ if the total turnover or gross receipt, நல்லா புரிஞ்சுக்கணும், எழுதி வச்சுக்கோங்க, மேக் a note of it. If the total turnover or gross receipt in the previous year 2018-19 ல அந்த 400 கோடியோ 400 கோடிக்கு கீழே அதனுடைய விற்பனையோ இல்ல மொத்த ரெசிப்ட்னா என்ன சொல்லுவாங்க, மொத்தமாக வசூல் செய்ததோ இருந்ததுன்னா எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு 25%. இன் எனி அதர் கேஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள இதை தவிர்த்து இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னா டைரக்ட்லி யூ ஹாவ் டு பே 30% ஆஃப் த டோட்டல் இன்கம். சரிங்களா? அது நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். இன் கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங், டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி set up and registered on or after 1st October 2019 and commences manufacture of article and things before 31st March 2023, exercising option of 115 BAB, 15% of income derived, 15% இப்போ வந்து இந்த வருஷத்துல, அதாவது 1st October 2019க்கு அப்புறம் ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி வந்து இந்த 31st March 2023க்குள்ள முன்னாடி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கன்செஷனல் ரேட் கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங்க்கு 15% நீங்க வந்து பே பண்ணா போதும் அப்படி சொல்லியிருக்காங்க. எப்போ இந்த 115 BABங்கிற அந்த செக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து 25% 30% கட்ட தேவையில்லை, 15% கட்டினாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, 2-3 செக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து அதெல்லாம் வந்து நம்ம தனியா பார்ப்போம், நம்ம பிசினஸ்ல பார்ப்போம். பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ்ல இந்த செக்ஷன்ஸை பத்தி ரொம்ப விவரமா படிப்போம். 115 BABனா என்ன, 115 BAAனா என்னன்னு பார்ப்போம். இன்கேஸ் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனி, ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது இது நோட்ஸ்ல, in case of domestic company exercising option under section 115 BAA, இதை ஃபாலோ பண்ணா 115 BAA எக்ஸசைஸ் பண்ணா 22%. சாதாரணமா சொல்லக்கூடிய 25% 30% எல்லா கம்பெனிஸ்க்கும். ஆனா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல ஒரு டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அதாவது 1st October 2019க்கு அப்புறம் நீங்க தொழில் தொடங்கி அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்களுடைய பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்க. எப்ப அந்த 31st March 2023க்கு முன்னாடி நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்க, மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து 15% உங்களுடைய டோட்டல் இன்கத்துல 15% நீங்க டாக்ஸ் கட்டினா போதும். எந்த செக்ஷன்ல? 115 BABல. அப்ப இன்னொரு விஷயம் இருக்கா, 22% ஒரு கன்சிடர் சொல்லிருக்காங்க. Domestic company can opt for section 115 BAA or section 115 BAB as the case may be, subject to certain conditions. The total income of such companies would be computed without giving. ஏதாவது ஒரு கன்செஷனல் ரேட் போகக்குள்ள, நான் எப்போதும் சொல்றது போல, கன்செஷனல் ரேட் போனீங்கன்னா நிறைய அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த என்ன சொல்லணும் பெனிஃபிட்ஸ், இந்த பயன்பாடுகள் கிடைக்காம போகும். என்னென்ன பயன்பாடுகள்னா பிடித்தங்கள் பண்ண முடியாது, அந்த வரி விலக்கு கிடைக்காது, இந்த 10A கிடைக்கிற எந்த ஒரு எக்ஸம்ஷனும் கிடைக்காது, 32 ADல உள்ள டிடக்ஷன்ஸோ, இது இவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்கு. இந்த செக்ஷன்ஸ்ல உள்ள எந்த டிடக்ஷன்ஸும் எந்த பயனும் நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. சரிங்களா? இது எதுவுமே கிடைக்காது. சரிங்களா? அடுத்தது போறோம். இன் த கேஸ் ஆஃப் கம்பெனி அதர் தேன் த டொமஸ்டிக் கம்பெனி, என்ன அது? இந்த கேஸ் ஆஃப் a company other than the domestic company சொல்லிருக்காங்க. Royalties and fees for rendering the technical services received from the government or an Indian concern in pursuance of the agreement approved by the central government made by the company with the government or Indian concern between, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ டைரக்ட்லி 50% ஏதாவது 50% 40% அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? இதான் ஃபாரின் கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு, அதர் தென் கம்பெனிஸ்னா எல்லாமே வந்துருது. இப்போ
அதர் தேன் டொமஸ்டிக் கம்பெனின்னு சொல்லக்கூட இந்தியன் கம்பெனி கிடையாது, எல்லாமே வந்துருது. அதர் தேன் டொமஸ்டிக் கம்பெனி ஃபாரின் கம்பெனிஸ் தான் எல்லாம். அங்கேருந்து நம்ம ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா எவ்வளோ டேக்ஸ் பண்ணியிருக்கணும்னா அந்த 50% பண்ணியிருக்கணும். அதர் வேற ஏதாவது ராயல்டிஸ், அந்த ஃபீஸ் ஃபார் ரெண்டரிங் தி டெக்னிக்கல் சர்வீசஸ்க்கு 50%. வேற ஏதாவது இன்கம் அப்படின்னு சொல்லக்குள்ள 40%. The above rates are prescribed in the Finance Act 2020. However, in respect of certain types of income, as mentioned below, the Income Tax Act 1961 has prescribed specific rate. சில லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம விலாவாரியாக நம்ம வந்து இந்த ஒரு பெரிய கேபிட்டல் அசெட் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன், ஒரு ரொம்ப நாள் வச்சிருந்திருக்கேன், அதை வித்திருக்கேன், அதில் வர ஆதாயம் அதான் கெயின், அதில் வர முதல் ஆதாயம் சொல்லுவோம், முதல்ல விற்கக்குள்ள கிடைக்கிற விஷயங்கள் அதான் வந்து கேபிட்டல் கெயின் வந்து 20% டைரக்டா. Capital gains on transfer of the equity share in a company, unit of equity oriented fund, unit of business trust அப்படின்னு வரக்குள்ள more than 1 lakh, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 10% you have to pay. எப்ப ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க, அப்புறம் வந்து ஏதாவது ஃபண்ட் வச்சிருக்கீங்க, ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டு, இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள 1 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு எந்த டேக்ஸும் கிடையாது, இந்த கேபிட்டல் கெயின் கிடையாது. இட் இஸ் மோர் தென் 1 லேக்னா 10%. இன் கேஸ் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் எ கம்பெனி, both at the time of acquisition and the transfer, time of payment of STT, conditions for availing the benefit of the concessional rate is that securities tax should have been paid. அடுத்தது யூனிட் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட் ஆர் அட் த டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் நீ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வரும். செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக் அப்படின்னா நீ உன்னுடைய ஷேர்ஸ் வாங்கியிருக்க, அந்த வாங்கக்குள்ளேயோ விற்கக்குள்ளேயோ நீ வந்து அந்த வாங்குறதுக்கான வேல்யூக்கு மேலே ஒரு டேக்ஸ் பே பண்ணுவேன். அதுக்கு பேர் தான் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். எஸ்டிடின்னு என்ன, அது வாங்கக்குள்ள ஒரு ஷேர் வாங்கக்குள்ளேயோ விற்கக்குள்ளேயோ வாங்குறதுக்குள்ள அட் த டைம் ஆஃப் அக்விசிஷன் ஒயில் அக்வயரிங் த ஷேர்ஸ், டைம் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். டைம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்னா நீ விற்கிறப்போ, விற்கக்குள்ள வாங்கக்குள்ளேயோ விற்கக்குள்ளேயோ நீ வந்து அந்த செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் நீ பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் அவைல் பண்ண முடியும். சரியா? அப்போ வந்து long term capital gain up to 1 lakh is exempt. Long term capital gain exceeding 1 lakh is taxable at the rate 10%. இதெல்லாம் வந்து கேபிட்டல் கெயின்ஸ்ங்கிற ஒரு பெரிய சாப்டர்ல நம்ம படிப்போம், அதெல்லாம் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து ரேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா இந்த வருடத்துக்குள்ளேயே ஒரு 12 மாதத்துக்குள்ளேயே நான் ஏதோ வாங்கி விற்கிறேன், அதுல ஒரு கெயின் கிடைக்குது, அதாவது அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கட்டணும்னா 15%. You have to pay 15%. You have to pay 15%. The condition for availing the benefit of this concessional rate, transaction of sale of such equity shares, a unit should be entered into on or after 2004. 2000 conditions இப்போ 2004க்கு அப்புறம் நீ வாங்கி வைத்திருந்தா மட்டும்தான் இது அப்ளிகபிள். சரிங்களா? Such transaction should be chargeable to securities transaction tax. நீ பே பண்ணியிருந்தா மட்டும்தான் you can அப்போ வந்து 15% ஆஃப் திஸ் ஒன். அப்படி இல்லையா பெரிய இதில் வந்துடும், டோட்டலில் வந்துடும். 115 BBல அதர் சோர்ஸஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் வின்னிங் ஃப்ரம் லாட்டரிஸ், winning from crossword for puzzles, winning from race including horse races, winning from card games and other games, இதுக்கு எல்லாமே டைரக்டா ஃபிளாட் ரேட் 30%. டைரக்டா ஃபிளாட் ரேட் 30%. முக்கியமான விஷயம் 115 BB நேத்தி பார்த்தோம், the unexplained money, the money you have but it cannot be explainable to the income tax authority. In that case எவ்வளோ டேக்ஸ் போடுவோம் அப்படின்னா டைரக்ட்லி 60%. சிம்பிளி
unexplained money, unexplained investment, unexplained expenditure. The income tax department will charge 60%. 60%, right? Unexplained. In order to control the laundering of unaccounted money by availing the benefit of basic exemption limit, none unexplained money, unexplained investment, unexplained expenditure deemed as income under Section 68, under Section 69, 69A, and 69B, 69C, and 69D would be taxed at the rate of புரியுதுங்களா? அப்போ 60%, அதுக்கு மேலே சர்ச்சார்ஜ் போடுவான். சர்ச்சார்ஜ்னா என்ன? டேக்ஸ் ஆன் டேக்ஸ். அந்த 60% போடுவான், அதுக்கு மேலே ஒரு 25%, அதுக்கு மேலே ஒரு 4%. மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்னா, இருக்கிற பணத்தை பிடிக்கிட்டு போடுவான். அவ்வளோதான். இது ஏதாவது அமௌண்ட் நீ டேக்ஸ் கட்டாம நீ வச்சிருந்தீங்கன்னா, டேக்ஸ் கட்டாமல் வச்சிருந்தாலே அது வந்து பிளாக் மணி தான். சரிங்களா? பிளாக் மணினா என்ன சொல்லுவோம் வந்து, it is not disclosed, it is the income tax on that income is not been paid, what we call it as என்ன சொல்லுவோம்? பிளாக் மணின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது போல பிளாக் மணி, அன்எக்ஸ்பிளைன்ட் மணி, நான் வந்து விவரம் தெரிவிக்க முடியாது, அதை விவரிக்க முடியாது, எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியாது பணத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் போடுவான்? நல்லா பார்த்துங்க, 78% போட்டு 100 ரூபா வச்சிருந்தேன்னா 78 ரூபா பணம் கட்டுற மாதிரி இருக்கும். மீதி 22 ரூபா உன் கையில கொடுத்துட்டு போவான். எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிட வேண்டியதுதான். No basic exemption or allowance or expenditure shall be allowed to the assessee under any provision of the income tax in computing such deemed income. The deemed income இதெல்லாம் பண்ணக்குள்ள இந்த ஸ்லாப் ரேட் தான் ஃபாலோவே பண்ண மாட்டான். டைரக்டா 78%. அதுல இந்த ஃபர்ஸ்ட் 2,50,000 அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ no basic exemption and allowance expenditure shall be allowed to the assessee under any. அப்புறம் செட் ஆஃப் ஆஃப் லாஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. நோ செட் ஆஃப் லாஸஸ் இது கொண்டு போக முடியாது. ஸோ if you are not declaring any income to the income tax department, you will be in trouble. So many facilities extended by the income tax department you won't avail. Relation கிடைக்காது. Say you cannot that is carry forward the losses to the next year. ரொம்ப அதெல்லாம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும். அதனால பெட்டர் யூ பே த டாக்ஸஸ். ஆல்வேஸ் ஐ இன்சிஸ்ட் ஆன் பேயிங். சர்சார்ஜ்னா என்னங்க? நான் சொல்லிட்டேன். சர்சார்ஜ்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ். அதிகமா சம்பாதிக்கிறவங்களுக்கு திருப்பி டேக்ஸ் போட்டாங்க, 30% டேக்ஸ் போட்டாங்க. சரிங்களா? இப்ப இன்னும் அவங்கள்ட்ட இருந்து இன்னும் பிடுங்கணும். இன்னும் அவங்கள்ட்ட இருந்து, ஏன்னா நிறைய சம்பாதிக்கிறவங்கள்ட்ட இருந்து நிறைய பணத்தை வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் வந்து அந்த காலத்துல இருந்து அரசர்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய சம்பாதிக்கிறவங்கள்ட்ட நிறைய வரி போடணும். அப்ப என்ன செய்யறோம்? ஒரு வரி போட்டாச்சு இப்போ இன்கம் டேக்ஸ்ங்கிறது. அதுக்கு மேல வரி மேல் வரி, அதுக்கு மேல சர்சார்ஜ் அப்படிங்கிறது. சர்சார்ஜ்ங்கிறது என்னன்னா வரி மேல் வரி. அப்ப இண்டிவிஜுவலுக்கு எப்போ வந்து நான் வரி போட போறேன், எப்போ வந்து surcharge is applicable. Income tax computed in accordance with the provisions of subpara 1, section 1111A, 112, 112A section would be increased by surcharge given under the following term. Where the total income more than 15 lakhs, நல்லா பார்த்துங்க. இண்டிவிஜுவல்ஸ்க்கு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நல்லா பார்த்து யாருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சர்சார்ஜ் இஸ் அப்ளிகபிள். இண்டிவிஜுவல் HUF, individual family, association of person AOP, body of individuals BOI, artificial juridical person, இவங்களுக்கெல்லாம் எப்போ வந்து சர்சார்ஜ் அப்ளிகபிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம்.
when the surcharge is applicable. நல்லா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் உன்னுடைய இன்கம் 50 lakhsல இருந்து if it is crosses the 50 lakhs to 1 crore. நல்லா புரிஞ்சுங்க. 50 lakhsல இருந்து 1 கோடி ரூபாய். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா சர்சார்ஜ் 10% would be levied on income tax computed on the total income of 95 lakhs. புரியுங்க சொல்றது? இப்போ டிவிடெண்ட் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இங்க 10%. நல்லா பார்த்துங்க. ரேட் எவ்வளவு? 10%. ரேட் எவ்வளவு? உன்னுடைய சம்பளம் வந்து உன்னுடைய வருமானம் வந்து 50 லட்சத்தை தாண்டுது. இந்த 50 லட்ச ரூபாய்க்கு நீ வந்து இப்போ வந்து 50 லட்ச ரூபாய் தாண்டக்குள்ள நீ என்ன செய்யணும் அப்படின்னா மொத்த வருமானம் 50 லட்ச ரூபாய் தாண்டினாலே உனக்கு 30% ஸ்லாப் ஒன்று இருக்கு. அது இல்லாம அந்த வர டாக்ஸ்க்கு மேல 10% அப்புறம் 1 லட்ச ரூபாய் டாக்ஸ் வந்துச்சுன்னா திருப்பி அந்த 1 லட்ச ரூபாயில 10%. 1 லட்ச ரூபாய் 10%, 10,000 rupees டாக்ஸ் வந்துருச்சு. எனக்கு 100 ரூபா வந்துருச்சு. அந்த டாக்ஸுக்கு மேல இன்னொரு 10%, 110 ரூபாய் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா சொல்றது? இப்போ டாக்ஸ் இஸ் 100% பிளஸ் 10%, 110% யூ ஹேவ் டு பே. அதான் 10% சொல்றோம். சரிங்களா? இதே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள் பார்க்கறது தெரியும். இப்போ டிவிடெண்ட் ஒரு 10 lakhs வந்திருக்கு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 20 lakhs, லாங் டேர்ம் கேபிட்டல் 25 lakhs, அதர் இன்கம் 40 lakhs வந்திருக்கு. மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 10 + 20 30 95 lakhs இருக்கு. இப்போ 95 lakhsனா எது அப்ளிகபிள்? 10% சர்சார்ஜ் would be applicable on the சர்சார்ஜ்ங்கிறது என்ன? வருமானத்துல இருந்து நம்ம 10% கண்டுபிடிக்க கூடாது. இந்த இன்கம் டாக்ஸ்ல நீ கால்குலேட் பண்ணி வச்சிருக்க. You have already calculated the income tax. You already have computed the income tax. The surcharge is the tax on the tax. 10% on the tax you have computed. நல்லா புரிஞ்சுங்க. சர்சார்ஜ் அப்படிங்கிறது it is a tax on tax. வரி மேல் வரி விதிக்கிறதுக்கு பேர் தான் சர்சார்ஜ். நல்லா புரிஞ்சுங்க. சரிங்களா? இப்ப அடுத்தது சொல்லிட்டோம். முதல் ஸ்லாப் பார்த்துட்டோம். உன்னுடைய வருமானம் 50 லட்ச ரூபாயில இருந்து 1 கோடிக்குள்ள இருந்துச்சுன்னா நீ 10% அந்த டாக்ஸ்க்கு மேல வரி கட்டணும். அடுத்ததுன்னா 1 கோடி ரூபாயில இருந்து பாருங்க உன்னுடைய வருமானம் 1 கோடியில இருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குன்னா நீ எவ்வளவு கட்டணும்? 15% கட்டணும். புரியுங்களா? அடுத்தது உன்னுடைய இன்கம் 2 கோடியில இருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கு. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா 2 கோடில இருந்து 5 கோடினா 25%. புரியுங்களா சொல்றது? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? 50 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் இருக்கும்ல 10%. 1 கோடி ரூபாயில இருந்து 2 கோடி ரூபாய்க்கு 15. 2 கோடி ரூபாயில இருந்து 5 கோடி ரூபாய் என்னுடைய வருமானம். அப்ப சர்சார்ஜ் எவ்வளவு? 25%. அப்ப இப்ப வந்து 3 ஸ்லாப் சொல்லியிருக்கோம். அடுத்தது உன்னுடைய 5 கோடி ரூபாய்க்கு மேல போயிடுச்சு உன்னுடைய வருமானம் அப்படின்னா டைரக்ட்லி 37%. டைரக்ட்லி 37%. The rate of surcharge on the income tax payable on the portion of the dividend income and the capital income chargeable to and is not exceeding the rate of surcharge வந்து அந்த டிவிடெண்ட் இன்கம் மட்டும்தான் இருக்கு, இல்லை கேபிட்டல் கெயின் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா மேக்சிமம் வந்து அங்க வந்து உனக்கு உன்னுடைய இன்கம் மட்டும் பேயபிள், உன்னுடைய இன்கம் மட்டும் எவ்வளோ இருக்கு அப்படின்னா உன்னுடைய ஏதாவது சொல்றேன் நான் இந்த டிவிடெண்ட் இன்கமோ இல்லை கேபிட்டல் கெயின்லேருந்து வர இன்கமோ மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது உன்னுடைய அந்த பர்சன்டேஜ் சர்சார்ஜ் பர்சன்டேஜ்ங்கிறது 15% தான். சரிங்களா? இப்போ புரிஞ்சுட்டீங்க. இப்போ சர்சார்ஜை பத்தி பொருளா பார்த்தாச்சு. சர்சார்ஜில் என்ன ஜஸ்ட் ரீகேப் திரும்ப சொல்றேன் நான், எல்லாம் கவனிச்சிங்க. சர்சார்ஜ் 50 லட்ச ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் 10%. 1 கோடி ரூபாயிலிருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் என்னோட வருமானம் அப்படின்னா யூ ஹாவ் டு பே த சர்சார்ஜ் ஆஃப் 15%. 2 crores-லேருந்து 5 crores வரைக்கும் 25%. மொத்தம் 4 ஸ்லாப் தான் சர்சார்ஜில். ஒன்லி 4 ஸ்லாப்ஸ். என்ன 4 ஸ்லாப்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா 50 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் 10%. ரெண்டாவது என்ன அப்படின்னா 1 crore-லேருந்து 2 crore வரைக்கும் 15%.
மூணாவது ஸ்லாப்னா 2 crore-லேருந்து 5 crores வரைக்கும் உள்ளவங்களுக்கு சர்சார்ஜ்னாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ டேக்ஸ் ஆன் டேக்ஸ் 25%. எனி இன்கம் இஸ் மோர் தென் 5 crore டைரக்ட்லி 37%. 37% சர்சார்ஜ். நிறைய கணக்கு போடக்குள்ள தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இது டோட்டல் இன்கம்